ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பாவக்காவை ஒரு பொரியல் செய்ய போகிறோம். எப்படின்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்குறேன். இது பாவக்காண்டபடியாக கொஞ்சம் ஆயில் கூடுதலாக இருக்கணும், பாவக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ இந்த பாவக்காவை நான் வெட்டி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சுருக்குறேன். இப்படி வச்சுருக்குறேன். இதில் நான் உப்போ மஞ்சளோ நான் ஒன்றுமே நான் சேர்க்கலை. இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது அப்படியே இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி கொண்டு வரட்டும். அந்த கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்காண்டி இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயில் புரட்டி விட்டு நல்லா எல்லா இடமும் இந்த எண்ணெய் சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். பாவக்காய் செய்கிற மாதிரி செய்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு தன்மையே தெரியாது. பாவக்காயில் பொரித்து சம்பல் வைக்கலாம், இறால் போட்டு குழம்பு வைக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு பாவக்காய். ஆனால் கசப்பு தன்மையே தெரியாது. இந்த நான் இப்படி செய்கிறதுல ஒரு கசப்புமே தெரியாது. இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் நான் கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதுக்கு நான் புளியோ ஒன்றுமே நான் சேர்க்குறதில்லை, உப்பு மட்டும் சேர்க்குறேன். பாவக்காவுக்கு அளவாக உப்பு சேர்த்துருக்குறோம். பார்த்துட்டு கடைசியில் கொஞ்சம் பாவக்காவுக்கு நாங்கள் உப்பு சேர்க்கலாம். இதில் நெருப்பை நான் கூட்டி ஃபுல்லாகவும் வைக்கல, ஒரு அளவான மீடியம் சைஸில் வச்சுருக்குறோம். கூடுதலாக நெருப்பை போட்டால் பாவக்காய் கறியிரும், உள்ள பொரியாது, சாப்பிடக்குள்ள ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே விடுவோம். அடியில் கொஞ்சம் பொரியும் போது திரும்ப மேலால் கிளறி விடுவோம். இந்த பாவக்காவை நான் இப்போ கிளறி விடுறேன். அடியில் உள்ள பாவக்காயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுது. மேலே உள்ள பாவக்காவை கொஞ்சம் ஃப்ரை ஆக விடுவோம். இப்போ கொஞ்சம் ஒரு அரைவாசி பொரிஞ்சிட்டுது. இன்னும் ஒரு அரைவாசி வீதம் தான் இருக்குது இந்த பாவக்காய் பொரிய. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அது பிறகு தான் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையில் நான் எல்லாம் சேர்க்க போகிறோம். இது ஒரு வெஜிடேரியனாக தான் நான் செய்கிறேன். இது வெந்தய குழம்பு, வெங்காய குழம்பு, பூண்டு குழம்பு, கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு, வெண்டிக்காய் பொரிச்ச குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கு சைட் டிஷ்ஷுக்கு இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கசப்பு தன்மையை ஒன்றுமே இது தெரியாது, ஃப்ரை பண்ணப்படியே ஒன்றும் தெரியாது, சாப்பிட்றது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆகிடுது, இப்போ முக்கால்வாசி குறைஞ்சிடுது. இப்போ இதில் நான் கருவேப்பிலையை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன் காரத்துக்கு, அதையும் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும், அதையும் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவேன். இது உண்மையும் சரியான இலகுவானது, அவ்வளோ ஈஸியானது, ரொம்ப கஷ்டம் இல்லை. பாலோ பழப்புளியோ ஒன்றுமே நான் சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் பால் ஒன்றும் நான் சேர்க்குறதில்ல. இப்படியே செய்துட்டு இப்போ இதுக்கு நான் மசாலா தூளை தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப பொருளும் சேர்க்குறதில்ல. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, இவ்வளவு தான் இதில் சேர்க்குற பொருள். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு கொஞ்சம் இப்போ நான் மஞ்சத்தூள், இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்காண்டி சேர்க்குறேன்.
கட்டாயம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். நாங்கள் சமைக்கிற பொருளுக்கு நாங்கள் மஞ்சத்தூள் எப்படியுமே நாங்கள் சேர்க்கணும். அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கும் நல்லது. இது ஃப்ரை ஆகுது. வெங்காயம் பாவக்காய்லாம் சேர்ந்து ஒன்றா ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாவக்காய் இன்னும் கொஞ்சம் பொரியணும். இது இப்போ பாவக்காவை நாங்கள் பொரிச்சிட்டும் இப்படி செய்யலாம். அதை விட இப்படி செய்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டும் கூட. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடுவோம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். உப்பு பார்த்துட்டு நான் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துடுவோம். போட்டது காணாது. இப்போ நெருப்பையும் நான் கொஞ்சம் குறைச்சி விடுறேன், இல்லாட்டி அடி பிடிக்கும். இது நாங்கள் வந்து இப்போ நான் இது வெஜ்ஜை மரக்கறியாக தான் செய்கிறேன். இதே வந்து நான்வெஜ்ஜாண்டா நீங்கள் இறால் பொரிச்சு போட்டு இப்படி இதில் சேர்க்கலாம். நெத்திலி கருவாடு பொரிச்சு இதுக்குள்ள சேர்க்கலாம். மாசித்தூள் சேர்க்கலாம். இவ்வளவும் இதில் சேர்க்கலாம். இது இப்போ இது சைவமாக தான் நான் செய்கிறேன். சில பேர் இறாலுண்ட தலையை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியாக இதில் சேர்ப்பாங்க. அப்படியும் செய்வாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மச்சம் சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாவக்கான்னு தெரியாமையே சாப்பிடுவாங்க. பாவக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நாங்கள் பிளாக்கொட்டை இறால் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இதுக்கு தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். வெறும் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒன்றும் சேர்க்குறதில்ல. ஒரு சைட் டிஷ் தான். நாங்கள் கருவாடு பொரிச்சு சைட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இது முதல் ஒரு ஃப்ரை தான், பொரியல் தான். இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதோட வேலை முடிஞ்சது. இது ரெடி ஆயிடும். இப்போ இது ரெடி ஆயிடுது. இது ரெடி ஆயிடுது. இந்த பாவக்காய் நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ருசியான ஒரு டிஷ் தான் இது. இது நீங்களும் செய்து பாருங்கள். நல்லா இருந்தால் செய்து பாருங்கள். நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருந்தால் சொல்லணும். நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.